சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திராஷ்டமத்தோட பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியா இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தினமும் பார்க்கக்கூடிய கேலண்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா சந்திராஷ்டமம். ஒருத்தரோட ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம். சந்திராஷ்டமம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பெரும்பாலானவங்க பயப்படுவாங்க. ஆனா உண்மையில பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விழிப்போட இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இந்த சந்திராஷ்டம காலம். அந்த வகையில சந்திராஷ்டமம் குறித்த சில விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திரன் அஷ்டமம் ஆகக்கூடிய காலம் தான் சந்திராஷ்டமம். 27 நட்சத்திரங்களை கடந்து சந்திரன் பயணிக்கக்கூடிய சுழற்சியில 25 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது ஏறக்குறைய 2.25 நாட்கள், 2.25 நாட்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் சந்திரனை பிரதானமா சொல்றாங்க அப்படின்னா, சந்திரன் மனதிற்கு அதிபதி, அதாவது மனோகாரகன் அப்படின்னு சொல்றதுனால தான் நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் நெருக்கமான ஒரு கோளா இருக்கு. அதனால 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும்போது மனநிலையில சில குழப்பங்களும், தேவையற்ற கோபமும், படபடப்பும் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த சந்திராஷ்டம காலகட்டம். ஒரு முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு தெளிவான ஒரு மனநிலை வேணும். ஆனா, ஒரு முடிவு எடுக்கும்போது கோவத்தோடயோ, படபடப்போடையோ, சில குழப்பங்களோடையோ அந்த முடிவை எடுக்கக்கூடாது. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சந்திராஷ்டம நேரத்துல சில முக்கிய முடிவுகளையோ, இல்ல முக்கிய ஒப்பந்தங்களையோ தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த ஓட்டத்துக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் சந்திராஷ்டம காலங்கள்ல ரத்த அழுத்தம் இருக்கவங்க, இதயம் தொடர்பான பாதிப்பு இருக்கவங்க கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கிய நிகழ்வுகளை தவிர்க்கிறது மட்டும் இல்லாம சுப நிகழ்ச்சிகளையும் ஒத்தி போடுறது நல்லது அப்படிங்கிறது முன்னோர்களோட ஒரு கூற்று. புதிய பொறுப்புகளாகட்டும், புதிய முதலீடுகளாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை சந்திராஷ்டமம் இல்லாத நாட்கள்ல செய்யறது ரொம்பவே நல்லது. எந்த வேலையும் செய்யாம முடங்கி இருப்பதற்கான நாள் சந்திராஷ்டமம் கிடையவே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பேசும் வார்த்தையிலையும் செய்யக்கூடிய செயல்லையும் நிதானத்தை அன்னைய நாள்ல கடைபிடிக்கணும். தேவையற்ற வாக்குவாதங்கள் யார்கிட்ட ஈடுபடாம இருக்கிறது தான் சந்திராஷ்டமத்துக்கான சிறந்த பரிகாரம். சரி, சந்திராஷ்டமத்தோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு, மனதை அமைதியா வைக்கிறதுக்கு சில எளிய வழிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் அப்படின்னாலே குளிர்ச்சிக்கு உரியவர் அப்படிங்கிறதுனால தான் மனதை குளிரூட்டக்கூடிய பால்ல செய்த உணவுகள், இல்லைன்னா பாதாம் பால் சாப்பிட்றது, இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனை மேகம் மறைக்கும் போது வெளிச்சம் எப்படி குறைவா இருக்குமோ, அதே மாதிரி சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம புத்தி கொஞ்சம் தடுமாற்றத்தோட இருக்கும். அந்த 2.25 நாட்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனதை கட்டுப்படுத்தவும், நிதானமா இருக்கவும், தியானம் இல்லைன்னா நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். சந்திராஷ்டமம் காலங்கள்ல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில அனைத்து நாட்கள்லயுமே பேச்சுல நிதானத்தையும், செயல்ல முழு கவனத்தையும் செலுத்துனீங்க அப்படின்னா, எந்த நாட்களும் நமக்கு நல்ல நாள் தான்.